பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமீன். சில சமயம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே விசாரங்கள் பெருகும்போது, விசாரங்கள்னால் கவலைகள், சில சமயம் சில தேவைகளை குறித்து கவலைகள் வரும், ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து கவலை வருதில்ல. அப்போது உள்ளத்துக்குள்ளே ஒரு துக்கம் வேதனை வரும்போது யாராவது நம்மளை ஆறுதல் படுத்த மாட்டாங்களா, ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்குவோம். அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் ஆறுதலாக இருப்பாராம். அவருடைய பெயரே ஆறுதலின் தேவன். ஆமீன். ஆண்டவர் உங்களை ரட்சித்துட்டு ஆசீர்வதிச்சுட்டு அப்படியே உங்களை விட்டுற மாட்டார். கஷ்டமான நிலைமையில எல்லாம் உங்களை ஆறுதல் படுத்துவார். அவருடைய ஆறுதலான வார்த்தை தான் நம்மளை தேற்றுமே. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் விசாரங்கள் பெருகிட்டே இருக்குதா, தினம் வாழ்கிற வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குதா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆறுதல் படுத்துகிற தேவனா நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. உன்னை கலங்க பண்ணுற காரியங்கள்லேருந்து நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. அவர் உங்கள் கூட தான் இருக்கார். அவர் ஆறுதலின் தேவன். அதுக்காக தான் அவர் சிலுவையில் பாடுபட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு ஆறுதலை தருவதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட தேவன் அவர். ஆமீன். உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாத, நான் இருக்கிறேன் உனக்குன்னு சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துகிறாரு. அவருடைய அந்த ஆறுதலுக்காக அவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆமீன். God bless you.